வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரம்பரை சமையல். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடையில் விற்கிற சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. எப்படி வீட்லேயே நம்ம இந்த கொரோனா சீசனில் வீட்லேயே நம்ம எப்படி சத்தான ஃபுட்டு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன சுண்டல் இருக்கும் இல்லைங்க, மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை சுண்டல் சின்னது. அதை நல்லா வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சுண்டலை நல்லா வேக வச்சு சுண்டலை தனியாக மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் விழுது. இது வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிப்புக்கு, பிரியாணி இலை 2, பட்டை 2, கொத்தமல்லி கொஞ்சம், இன்னொரு வெங்காயம் தனியாக நறுக்கி வச்சுருக்கேங்க பொடிசாக கடைசியாக தூவுறதுக்கு. சுண்டல் வெந்ததும் நம்ம அது மேலே தூவி சாப்பிடுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி அதுக்கு தனியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கறி மசாலா ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன். இது நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க காரத்துக்கு. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அப்புறம் அரைச்ச சுண்டல் விழுது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணுங்க. எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஆயில் நல்லா சூடாகிடுச்சுங்க. எடுத்து வச்ச பிரியாணி இலையும் பட்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் கூடவே நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே சுண்டலில் உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சுருக்கேன். அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளிலாம் வதங்கி நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச கறி மசாலா சேர்த்துக்கலாங்க. கூடவே மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டாணி சுண்டலை சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. இது இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொத்தமல்லியை தூவிக்கலாங்க. இதில் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். பாருங்கள், நான் இப்போது இந்த சுண்டலை பிளேட்டில் போட்டு நம்ம ரோட் கடையிலலாம் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி செய்ய போகிறேங்க. பாருங்கள், இதில் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச ஆனியனை தூவி, சமோசா இருந்தால் சமோசா கூட சேர்த்துக்கலாங்க, இல்லை வடை, மசால் வடை இருந்தாலும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துருங்க. தேங்க்யூ.